சமையல். இன்னைக்கு நம்ம ப்ரக்கோலி வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போறோங்க. இந்த ப்ரக்கோலியில நான் இன்னைக்கு ப்ரக்கோலி பெப்பர் ஃப்ரை தான் செஞ்சு காட்ட போறேங்க. இதுக்கு நான் வெங்காயம் பூண்டு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். ப்ரக்கோலியும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. ப்ரோக்கலி கொஞ்சம் பெருசாக தாங்க வாங்கிட்டேன், அதனால் கொஞ்சம் மீதி எடுத்து வச்சுட்டேன். தேவையானது மட்டும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 1, பூண்டு ஒரு 10-12 பல் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க ப்ரக்கோலியை இந்த மாதிரி வெந்நீரில் போட்டுடலாங்க. நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிக்கிற தண்ணீரில் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த வெந்நீரில் இப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தண்ணியை வடிகட்டிடலாம். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு ப்ரக்கோலி மட்டும் வச்சுருக்கோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிட்டேங்க. மிளகு தேவைக்கு சேர்த்துக்கிட்டேன். பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால கொஞ்சம் மிளகு ஜாஸ்தியாக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ட்ரையாகவே அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே வேண்டாம். இப்போ நான் இந்தளவுக்கு ட்ரையாக அரைச்சிட்டேன். கொஞ்சம் இஞ்சி துண்டு சேர்க்க மறந்துட்டேன். இஞ்சியை ஃபைனலாக போட்டு அதையும் சேர்த்து ட்ரையாக அரைச்சிக்கிட்டேங்க. இப்போ நம்ம ப்ரக்கோலி ஃப்ரை ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு ஒரு கெட்டியான பாத்திரம் வச்சுக்கிட்டேன். இதில் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கடலெண்ணெயும் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த பட்டர் நல்லா உருகி எண்ணெயும் காஞ்சதுக்கப்புறமா சீரகம் சிறிதளவு சேர்த்துக்கிட்டேங்க. கூடவே நம்ம 10-12 பல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு, அதையுமே சேர்த்தாச்சு. இந்த பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்க்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சுங்க. பெரிய வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு இந்த வெங்காயம் பூண்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா கலவை சேர்த்துடலாங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரட்டி விட்டு பார்க்கும்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா காய் இதில் நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி தண்ணியும் சேர்த்து பெரட்டி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது லேசாக கொதி பிடிச்சி வரும்போது இப்போ நம்ம வெந்நீரில் போட்டு வச்சுருக்க ப்ரக்கோலி சேர்த்துடலாங்க. இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசால் இந்த காயில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கணும். இப்போ இது வேகிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா இப்போ இது வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த காய் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்த காயிலையுமே உப்பு காரமெல்லாம் பிடிச்சிருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு விதை எடுத்த தக்காளி கொஞ்சம் பொடியாக நறுக்கிட்டு ஃபைனலாக இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் வச்சு இறக்கினா போதுங்க. இப்போ நம்மளோட ப்ரக்கோலி பட்டர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ப்ரக்கோலியில் நம்ம சூப் செய்யலாங்க, சேலட் செய்யலாம், குருமா கூட செய்யலாம். காலிஃப்ளவரில் என்னென்ன பண்ணலாமோ அது எல்லாமே இதுலேயும் பண்ணலாங்க. ப்ரக்கோலி பட்டர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் நல்லா அந்த சீரக மணம், பெப்பரோட வாசம், இஞ்சி மணத்தோட ரொம்ப அருமையாக வெந்து வந்துருக்குங்க. நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்தோம், அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் நல்லா வெந்து வந்திருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. உப்பு பருப்பு கொஞ்சம் வச்சாச்சுங்க. அப்புறம் மஷ்ரூம் குழம்பு பண்ணியிருக்கேன். ப்ரக்கோலி பட்டர் பெப்பர் ஃப்ரைங்க. இப்போவே எக்கு பாயில் பண்ணி வச்சாச்சு. வெள்ளரிக்காய் கேரட் போட்ட தயிர் பச்சடி, கொஞ்சம் வெள்ளரிக்காய் மீதி இருந்தது கட் பண்ணி வச்சுட்டேன். பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்டுக்கலான்னு தயிர் மோர் இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலுங்க. நல்லா சூடாக வடித்த சாதமும் ஹாட் பேக்கில் ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த ப்ரக்கோலி பட்டர் பெப்பர் ஃப்ரை உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.